பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக. இது 103வது நாள், 104வது எபிசோட். இன்னும் 2 நாள் தான் இருக்கு பிக் பாஸ் முடியறதுக்கு. ஸோ, நம்ம வந்து ம். ஒரு ஸ்பெஷல் வீடியோல தான். எஸ். திவ்யா எதுக்காக ஆ. பிரவீன் கூட, ம். வினோத் கூட, ஆ. அமித் கூட, சபரி கூட ஏன் அவ்வளோ பேர் கூட டான்ஸ் ஆடணும்? ரொம்ப சிம்பிள். இதான் வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் பேசலாம்னு இருந்தோம். ஓகே. அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. ஸோ விரிவான ஒரு பார்வை ஸ்ட்ரெயிட் வித் அஸ். திவ்யா வந்து இப்படி வந்து ஆடுறாங்க, போறாங்க, இது எப்படி அப்படின்னு நிறைய பேர் வந்து அந்த கேள்விகளை முன் வச்சாங்க. ஏன்னா திவ்யா வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் செட் பண்றாங்க. எஸ். இப்படிதான் நான் இருப்பேன், இந்த Yes. கோட்டை தாண்டி நீங்க யாரும் வரக்கூடாது அப்படின்னுவாங்க. ம். இந்த மாதிரி நீங்க அதுதான் நீங்க இயல்பாக நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க சொல்லலைன்னா பிரச்சனையே இல்லை. ம். நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் இப்படியே நிறுத்திடுவேன், இங்கே கட் பண்ணிடுவேன் போது இது வந்து இது பேசாம இருந்தா பிரச்சனை இல்லை. நீங்க பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கான கான்சிக்வன்சஸ் நீங்க எதிர்கொண்டு தான் ஆகணும். Yes. ஒன்று. ரெண்டாவது, இது நாள் வரலே ப்ரொமோஷன்லேயே வராத அஜித் வந்து பிரச்சனையே இல்லை. யாருமே அவர் வந்து ப்ரொமோஷன்லாம் அவர் பிடிக்காதுங்க, எந்த விளம்பரத்தில் நடிக்கல. ஏன்னா விஜய் வந்து கோகு விளம்பரத்தில் நடிச்சப்ப கூட வந்து அவர் எதுவுமே நடிக்கலன்னு போது இப்போ ஏதோ ஒரு குளிர்பான விளம்பரத்தில் நடிச்சிருக்காரு. ஓகே. இப்போ திரும்ப போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. ஓகே. அதனால தான் நீங்கள் எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நான் அப்படி கிடையாது தெரியுமா, இப்படி கிடையாது தெரியுமா அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே. ஏன்னா எந்த விஷயத்தை எதிர்க்கிறோமோ அந்த விஷயத்துக்கே நம்ம ஆதரவாக பேசுகிற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் வந்து சுச்சுவேஷன் அது மாதிரி பண்ணணும், போகும், வரும். ஓகே. திவ்யா இப்போ இன்னைக்கு எல்லாரோடையும் ஆயிட்டாங்க. அப்போ நீங்கள் இதை முன்னிறுத்தாமல் இருந்தால் அது பிரச்சனையே இல்லை. நீங்கள் முன்னிறுத்தும் போது கேள்விக்குள்ளாக்கப்படுது. அது காரணமும் சொல்ல போகிறேன். நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது சொல்கிறீங்களா நீங்கள்? இல்ல இந்த காரணமாக எனக்கு யோசிக்க முடியல ஜாக்கி. இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் இது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி, நான் யாரோடையும் டான்ஸ் ஆட மாட்டேன், நான் யாரோடையும் இப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்களா அப்படிங்கிறது ஒரு இல்லை, அவங்க வந்து லைனை வந்து அவங்க லைனை வச்சு அந்த லைனை வந்து யாருமே கிராஸ் ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே சாமி ஊர்வலம் தூக்கின்னு போகிற மாதிரி தூக்கின்னு போயிருந்தாங்க. அதுக்காக சொல்கிறேன். இல்லை அது கரெக்ட் தான். அப்போ நீங்கள் எதனால் வந்து ஒரு நீங்கள் அடிக்கடி சொல்கிறதா, நான் இதை செய்யவே மாட்டேன் அப்படிங்கிறத லைஃப் உங்களை செய்ய வைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஏன் அது தோணுச்சுன்னா, அதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்றத அந்த இடத்துலயே அங்கேயே அப்படியே செய்ய வைக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு எதுக்காக போனாங்கன்னு ஒரு கதை இருக்குல்ல. அதாவதுங்க, ஒருத்தவங்கள யாருமே மதிக்கல, எல்லாருமே பேசுவாங்க, ஆனா எல்லாருமே வந்து அனுமதிக்க மாட்டாங்க கிட்ட. யாரு? திவாகர் அப்படிதான். திவாகர் வந்து வியன்னா கிட்ட கூட போனா கூட வியன்னா கிட்ட எட்டையே தான் நிற்பாரு. வியன்னா கிட்ட வந்து பேசுவாரு, கொள்ளுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. என்னென்ன இப்படி பண்றணும், பாரு மேல தலையோ எழுந்திரி அப்படிலாம் வந்து அவங்க பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து அப்படிதான் சுத்திட்டு இருப்பாரு அவரு. ஓகேவா? இதை நான் நார்மலைஸ் பண்ணல, இது வந்து பெரிய கொடுமையான விஷயம். ஆனா ஒரு அலுவலகத்துல, அதுக்குதான் நான் வந்து இந்த தாதா படம் சொன்னேன், அந்த உதாரணம்லாம் சொன்னேன். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்க தவிர்க்கவே முடியாது. ஓகேவா? நான் வந்து உங்களை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எனக்கு பிடிக்குது. நான் ரொம்ப லோன்லியாக இருக்கேன், என்னை விட்டுட்டு எல்லாருமே போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தா வீட்டில் வந்து 6 பேர் தான் இருக்காங்க. எல்லாரும் ஒரு இருக்கும்போது என்னை தனித்து விடப்படுறேன். அப்போ வந்து தர்பீஸ் வர்றாரு, தர்பீஸ் கூட நான் பேசிகிட்டு இருக்கேன், ஜாலியாக இருக்கேன். ஓகே. ஆனால் தர்பீஸ் என்ன பண்ணுறாருன்னா, கனவுல கோட்டையில் என்ன நம்ம பிரவீன் செய்கிற மாதிரி வந்து கைரேகை அழிச்சிட்டு இருக்காரு அவர். ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா, இது வந்து ரொம்ப ஓவராக போகுது. ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு தூக்கம் வருது, வெளியே போங்கணும் போது, இல்லை என் பக்கத்து பெட்டில் படுன்னு சொல்லி அதுக்கு சண்டை போடுறாரு. அப்போ தான் அவங்க வந்து உணர்றாங்க, ரைட்டு, நம்ம ஒரு இடம் கொடுத்தோம், அந்த இடத்த ஒரு மீறிட்டாரு. ஆனாலும் இப்போ ஒன்றும் இல்லை, நேற்று வந்து அவர் வந்து எல்லாரும் வந்து 2 பேருடைய காமெடியை வந்து பதியப்படும் போது, எல்லாரும் பாராட்டும் போது, திவ்யா வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவமானப்படுத்திருக்காரு. யாரு? தர்பீஸ். அப்படி இருக்கும் பொழுது என்ன அவங்க போய் சொல்லுவாங்க, நீயும் வந்து நான் சிரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், அவ்வளவுதான். இவரு ஏன் வெளில போய் பேசலாமே, நான் நல்லவங்க, நான் நல்ல பையங்க அப்படின்னு பின்னாடியே போவாரு, ஓ அப்படின்னு மாதிரி திருத்துவாங்க. இதெல்லாம் வந்து நடந்தது. இப்ப இதையெல்லாம் மீறி எதற்கே ஒரு சேரை போட்டுக்கிட்டு சாப்பிட்றதுல இருந்து உட்காந்து நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்காங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும் உண்மையிலேங்க? ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான டார்ச்சரை ஒருத்தர் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா இப்போ உன்னை வெறுப்பேற்றணும். உன்னை வெறுப்பேற்றினா நான் என்ன பண்றது? நான் சினிமாவில் நடிச்சிருக்கேன், நான் நாடகத்தில் நடிச்சிருக்கேன், நான் டான்ஸ் ஆடி இருக்கேன். எனக்கு பிரச்சனை, ஒரு ஆணோடு நான் வந்து ஆடுறதோ போகிறதோ எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, இந்த இதில் நான் ஒரு மீடியாவில் இருக்கேன், அந்த மீடியாவில் சில கட்டுக்கதைகள்லாம் வச்சுருவாங்க, அப்போ நான் ஒரு லைன் போட்டு ஆகணும். இப்போ அதே சொல்லுவாங்க, நான் இன்னொருத்தவங்க மடியில் போய் உட்கார்றது போகிறதுலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒரு கதை கட்டி விட்ருவாங்க,
அந்த அந்த லைனை கிராஸ் பண்ணாத அளவுக்கு நான் ஏன் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தி நான் ஒரு விஷயம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதையெல்லாம் மீறி நான் நட்பு பாராட்டி உன்னை மனுஷன் நான் நினைக்கிறேன். நீ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அவங்க கிட்ட ரொம்ப நட்பாக பழகுங்களேன். நீங்கள் ரொம்ப இயல்பாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி வந்து கானவனத்தில் எல்லாம் தூக்குனாங்க அதே மாதிரி நீங்களும் தூக்கிப்பீங்க. நான் தர்பீஸ் சொல்கிறேன். ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப ஒருத்தவங்க நம்மளுக்காக ரொம்ப ரொம்ப நம்ம மேலே ரெஸ்பெக்ட் காதல்னே வச்சுக்கோங்களேன் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து வேலை கமிட்மெண்ட் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஒரு கிஸ் ஒரு அணைப்பு ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்காக ஒருத்தர் நிற்கிறான் ரொம்ப நேரம். இது வந்து நிறைய இடங்கள்ல இருக்கும் நட்பு ரீதியா. இது ஒரு பார்டர் வச்சுப்பாங்க சிலர்லாம், ரொம்ப கிட்ட வந்துடாதுன்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்க ரொம்ப காயப்படுத்திட்டீங்க. ஜாக்கி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஜாக்கி. அதாவது காயப்படுத்தினது எப்படின்னா, எல்லா பெண்களுக்குமே வந்து ஒரு ஒரு அந்த இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். டக்குன்னு அதுவும் வந்து ஒரு அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு செல்ஃப் இன்ஸ்டிங்க்டா அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல கரெக்டான வார்த்தை. அது இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அது பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்குமே இருக்கும். ஏன்னா யாராவது எங்கேயாவது நம்மள பார்த்துட்டே இருக்க மாதிரி இருந்தா நமக்கு டக்குன்னு அது தோணும். நம்ம கரெக்டா திரும்பி பார்ப்போம். நம்மள யாரோ பார்த்துட்டே இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இது வந்து நம்மளுடைய உணர்வு இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப தூக்கத்துல திடீர்னு எழுந்து பார்த்தா ஒருத்தர் நம்மள பார்த்துட்டே இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி நீங்க எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. உங்களுக்கு ஒரு காதல் இருக்குன்னா அதை வெளிப்படுத்துற முறை இருக்கு. எல்லாருக்குமே பெண்களை பிடிக்குங்க. யாருமே வந்து மறுக்க முடியாது. ஆனா எல்லாருமே வெளிப்படுத்துற முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒன்றும் இல்லைங்க, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஐயர்னு ஒரு படங்க. ட்ரெயினில் ஒரு குழந்தையோட மெட்ராஸ்க்கு வருங்க ஒரு பொண்ணு. நடுவில் தீவிரவாத தாக்குதலில் ஒரு ஃபோட்டோகிராஃபரோட ட்ராவல் பண்ணணும். அது ஒரு நல்ல ஒரு பாண்ட் ஒன்று இருக்கும் ஆக்சுவலாக. அந்த அந்த ரயில் ஸ்நேகம் மாதிரி அது ஒரு ஹக்கோட முடியும்னு நினைக்கிறேன். அந்த படம் ரொம்ப கவிதையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோட்டோகிராஃபர் நிறைய படங்கள் அது மாதிரி நிறைய இருக்கும். சும்மா வந்து நம்ம வந்து என்ன நீங்கள் கடந்து போகிற இடங்களில் எல்லா இடத்துலையும் அப்படியான ஆண்கள் நீங்கள் சந்திப்பீங்க, பெண்கள் நீங்கள் சந்திப்பீங்க. இது எல்லாமே அது வந்து என்னென்னா நானாக அவனை வந்து ஹக் பண்ணணும், நானா உன் மேல வந்து காதலை செலுத்த அந்த மாதிரி நீங்க நடந்துக்கணும் ஆக்சுவலா. அப்ப நீங்க என்ன மாதிரி நடந்துக்கிறீங்கன்னா 2 பேர் நிக்கும் பொழுது உங்க சட்டையை அவுத்துட்டு உங்க பேண்ட் வந்து எங்க உங்க தொப்பைக்கு கீழே வரைக்கும் அதுக்கு கீழங்க ஒரு இன்ச்சு அவ்வளவுதான். அந்த மாதிரி போயிருக்கு ஒரு பேண்ட்னும் பொழுது உங்களுக்கு ஒரு இடத்துல பார்க்கறதுக்கே அசுவையா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா, அப்ப நீங்க இப்ப என்ன பண்ணணும்? நீ என்கிட்ட உட்கார்ந்துட்டே இருக்க, என்னையே பார்த்துட்டு இருக்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படின்னும் பொழுது, உனக்கு என்ன பிடிக்கல? ஓ! ஓகே. நீ என்ன ரசிச்சு பார்க்குற. இரு இப்ப. அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தான் அவங்க டக்கு டக்குன்னு செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்க டமால் திரும்பிக்குவாங்க. அப்படியே சனியம் புடிச்சுது அப்படின்னுவாங்க. நீ 6 பேக் 5 பேக் இந்த மாதிரி ஏதோ இருந்து பண்ணா கூட அதுவே ரொம்ப தப்பு தான். ஆமா ஜாக்கி. அதுவே வந்து என்னன்னா அந்த சிக்னலே அவங்களுக்கு பிடிக்காது. அதை வந்து அவங்க தனியா ரசிக்கும் போது பார்ப்பாங்க. நீ தெரியாத போது ரசிப்பாங்க. யாரும் அப்படி பண்ணவே மாட்டாங்க. ஓகேவா? இப்போ கூட அவங்க வந்து இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனாலும் 2 பேர் வந்து சேர் போட்டு உட்காந்து பார்த்தாங்க. ரொம்ப டிஸ்டன்ஸில் பார்த்து அவங்களும் அப்படி இருந்தா சார் அது விடுங்க, எதுக்கு நம்ம இது உள்ளார ஏற்றுக்கிட்டு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணீங்க, ரைட்? உங்களை நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க வந்து வாட்டர்ஸ்னுவாங்க, அப்புறம் வந்து பர்மா பொம்மைலாம் சொல்லி இப்படி போயிட்டு இருந்ததுங்க. ஒரு கட்டத்தில் உங்களை பற்றி பேசாமல் பேசுகிறப்பே நீங்கள் வந்துட்டீங்க, சண்டை போட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறீங்கன்னா, நீலாம் ஒன்றுமே இல்லை, 70 நாள் வந்துட்ட, நான்லாம் ரொம்ப தெளிவான ஆள், நான்லாம் எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா அப்படின்னு கத்துறீங்க. இப்போ தான் அவங்க தவத்தை கலைக்கிறாங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. உனக்கு பிடிக்குதா? எட்டேருந்து பார்க்குறியா நீ? என்ன என்னை பாதுகாக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, திவ்யா பக்கத்தில் இடம் இருந்தால் போய் கானே ஒன்று உட்காந்துருவார். ஆமாம், டேய் இந்த சேரை விட்டு எழுந்துருக்காரு, நீ இங்கே உட்காடுறா அப்படின்ட்டு இவரு எஃப்ஜே வந்து உட்கார வைப்பாரு. அந்த அளவு பாதுகாக்கும் பொழுது என்னை பாதுகாக்கிறாங்கல்ல, எனக்கு அவங்களோட எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதான் வந்து அன்னைக்கு வந்து அரோரா சிம்பிளாக செய்யும், கை ஒரு அப்படின்னு வருவார். இந்த ஒரு நிமிஷம் எதுக்கு நீங்கள் அந்த ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? கானவனத்தூர் பிடிங்க, கொஞ்சம் கை கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கும். பார்த்தீங்களா, எந்த ரியாக்ஷன் இல்லை. இப்போ இது சரியா இது சரியா இதே தான். அங்கே நீ ரியாக்ஷன் கொடுத்துட்ட, டார்ச்சர் பண்ணிட்ட, என்னை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்ட, என்னை பாதுகாக்கிறவனுங்க, நான் அவனுக்கு கூட ஜாலியாக இருப்பேன். அதை விட எனக்கு பெரிய இது என்னன்னா, இன்னைக்கு உண்மையிலேங்க ரொம்ப நாள் கழிச்சு பிக் பாஸ் சிரிச்சுட்டே இருந்தேன். அவர் எஃப்ஜே வந்து அவர் கையில தான் ஒரு முத்து என்ன அதுக்கு இவர் சொல்லாரு, நம்ம விக்ரம் சொல்லாரு, என்னையா அவங்க ஃப்ரெண்டோட ஜாலியா இருக்காங்க, பாக்குறதுக்கு அழகா தான் இருக்குது, நீ ஏன் டென்ஷன் ஆகிற? இதெல்லாம் ரொம்ப ஓவர் பிரவீன். இப்போ நான் ஒரு பொண்ணை லவ் பண்ண, நீ அது மாதிரி அவரு, நான் அதை தான் சொன்னேன், அவர் வந்து உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. என்ன சொல்லுவாருன்னா, பிரவீன் இதெல்லாம் அசிங்கமா இல்ல,
ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்ப இத சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா 3 நாள் என்னை வெறுப்பேத்தனால சாவ் அப்படின்ற மாதிரி. இது என்னன்னாங்க, இது 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 ஒரு விஷயம். ரெண்டாவது, உனக்கு எதெல்லாம் பிடிக்கல அதெல்லாம் நான் செய்யறேன் பாரு. அதேதான். அதுதான் கக்கா போறது உனக்கு பிடிக்கலையா, இரு கக்காவை பத்தி பேசுறேன். அதுதானே உனக்கு பிரச்சனை. அதை பத்தி நான் ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், தேர்ட் கால், 5 கால் நான் எடுத்துமே கக்கா ஆய் அப்படிதான் பேசுவேன். ஜாக்கி நீங்க அதாவது வினோதாட ஆடினாங்க, அவர் பேர் என்ன சொல்றது, பிரவீனோட ஆத்துல ஓடுற தண்ணி ஐயா அம்மா குடி ஐயா கூட அத்தனை பேர் குடிச்சிட்டு இருக்கானுங்க. ஆமா, டபால்ல வந்து இவரு தூக்கி அமித் அவரும் அப்படியே தூக்கிட்டு அவரு வந்து எப்படின்னுவாரு, கையில் மீதக்கும். எல்லாத்தோட வினோத் சொன்னதா செம்மையா இருக்கும். டே நீங்க எல்லாம் ஆளாளுக்கு தூக்கிட்டு யார் தூக்குனா கோவரும் எனக்கு தெரியும் அப்படின்னு தூக்குவார் பாருங்க. உண்மையிலேயே ஒரு மூச்செல்லாம் அப்படியே மாறும். அதே மாதிரி எல்லாத்தோட இது ஒண்ணு இந்த இடத்துல மாறுறது. அடுத்து உப்பு கருவாடு, உப்பு கருவாடு போது அப்படியே வந்து ஒரு என்ன கஷ்டமாப்பா அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு. அதாவது நீ தானே ரீல்ஸ் பண்ற, அதை விட நாங்க நீங்க எல்லாரும் ரீல்ஸ் பண்ற, நல்ல ரீல்ஸ், எல்லாரும் ரீல்ஸ். சோ அது என்னன்னா, நீங்க வந்து ஒருத்தவங்களை காயப்படுத்துறீங்கல்ல, அது நம்பிக்கையானவங்க. நீ அந்த வார்த்தை சொன்ன பத்தியா, 70 நாள் நீ எல்லாம் ஒண்ணுமே, அவங்க அதுக்குதான் அழுவாங்க. நான் இடத்த கொடுத்தேன், இல்லைன்னு சொல்ல வரல, நான் ஒரு இடத்த கொடுத்துட்டேன். இத்தனைக்கும் அவரை எல்லாம் ஹர்ட் பண்றாங்கன்னு நான் இடத்த கொடுத்தேன். என்ன அந்த பொண்ணு நினைச்சுன்னா எல்லாம் வருஷம் கட்டி நிப்பானுங்க. அந்த மாதிரிதான் அந்த பொண்ணு இருக்குது. அதான் உண்மை. இந்தியாவுக்கு டிக்கெட் போடுறதா இருந்தேன். நீங்க சொல்லுங்க ஜோக்கி. இல்ல, டிக்கெட் ரேட் அதிகமா இருக்கு, அதுதான் உண்மை. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன, இன்னைக்கு எல்லாம் சான்ஸ் தான், பை சான்ஸ் எல்லாருக்கும் சான்ஸ் இன்னைக்கு ரீல்ஸ் பண்றதுக்கு. நீ என்ன ரீல்ஸ் பண்ணு பாரு, எல்லாரும் ரீல்ஸ் பண்றாங்க பாரு. அதை விட பிரவீன் தான் இந்த பக்கம் இவர் இருளல்ல ஃபர்ஸ்ட் வந்து கையில கொடுப்பாப்ல, ஃபர்ஸ்ட் கையில கொடுப்பாப்ல, அடுத்து எல்லாமே கை மேல வச்சு சொக்கு சொக்குன்னு கொடுக்குறதுலாம் அவர் அடி அது மாதிரி. ஸோ இதுதான் வந்து இடம் கொடுத்ததற்கான காரணம் என்னன்னா, உன்னை எவ்வளவு பிடிக்கலங்கிறத அவங்க வேற எப்படி சொல்றது, அதுதான் அவங்க சொன்னாங்க. அதுதான் அப்படி எனக்கு தோணுச்சு. ஸோ வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வேற என்ன, மீண்டும் வேறு சொல்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறப்படுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் மைசூர் சைனிங் ஆஃப்.